காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சந்திரசேகர் விவரம் என்ன? நிச்சயமாக காஞ்சிபுரம் வாலாஜாபாத் உட்பட்ட அந்த பூசிவாக்கம் கிராமத்தில் கடந்த 1 மாதங்களுக்கு முன்பு நள்ளிரவில் பேக்கரி கடையில் புகுந்த மர்ம நபர்கள் முருகன் என்பவரை கடுமையாக தாக்கப்பட்ட வழக்கில் வாலாஜாபாத் போலீசார் அந்த வழக்கானது SC வன்கொடுமை சட்டத்துக்கு வழக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் இதில் காவல்துறையின் பெயரை சேர்க்காமல் அந்த வழக்கு நிலுவையில் வைக்கப்பட்டதன் காரணமாக புகார்தாரர் முருகன் என்பவர் காஞ்சிபுரம் முதன்மை நீதிமன்றத்தில் அளித்த புகாரின் வழக்கின் அடிப்படையில் இன்று விசாரணைக்கான வந்த நிலையில் நீதிபதி செம்மன் அவர்கள் இந்த வழக்கில் விசாரித்த காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகத்தை ஆஜர்படுத்த வேண்டும் என காலை உத்தரவிட்ட நிலையில் அந்த காவல் கண்காணிப்பாளர் அலுவலக பணியாக சென்னை சென்றது காரணமாக அவருக்கு பதிலாக காஞ்சிபுரம் நகர லா அண்ட் ஆர்டர் டிஎஸ்பியான சங்கர் கணேஷ் அவர் இன்று ஆஜரானார். இதன் காரணமாக இந்த வழக்கில் போலீஸ் காவலரை சேர்க்காத காரணத்துக்காக டிஎஸ்பி சங்கர் கணேஷ் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது 15 நாள் நீதிமன்ற சிறைக்கு உத்தரவிட்ட வழக்கு நீதிபதி செம்மல் வழக்கு பரபரப்பை தற்போது ஏற்படுது. இதன் காரணமாக வழக்கறிஞர் நீதிமன்றம் முழுவதுமாக போலீஸ் வழக்க பாதுகாப்பு கொடுப்பதால் வழக்கறிஞருக்கும் போலீசாருக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டாலும் கூட இந்த தீர்ப்பு முக்கியமாக பெரும் காஞ்சிபுரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சந்திரசேகர்.